வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது இட்லி மாவில் 5 வகையான குழிப்பணியாரம் தாங்க. நம்ம குழிப்பணியாரத்துக்கு தனியாக அரிசி ஊற வச்சு அரைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இட்லி மாவு இருந்தால் போதும், நீங்கள் இந்த 5 வகையான குழிப்பணியாரம் செஞ்சிடலாம். வெஜிடபிள் குழிப்பணியாரம், இனிப்பு குழிப்பணியாரம், ரவை குழிப்பணியாரம், முட்டை குழிப்பணியாரம், கார குழிப்பணியாரம். இந்த 5 வகை குழிப்பணியாரத்துக்கும் தேவையான பொருள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க. இட்லி மாவில் 5 வகை குழிப்பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் குழிப்பணியாரம். இதுக்கு 1 கப் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. பீன்ஸு ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. ஒரு கேரட், 1/4 பகுதி குடமிளகா எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, மல்லித்தலை கொஞ்சம் போல் எடுத்து பொடியை நறுக்கிக்கோங்க. எல்லாமே நீங்கள் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம காய்கறி எல்லாமே போட்டு நம்ம வதக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த உடனே வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயத்தோட பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம காய்கறிலாம் போட்டு வதங்கினாலும் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிரும். இப்போ நம்ம வெட்டி வச்ச எல்லா காய்கறியும் சேர்த்துடலாம். உங்களுக்கு பீட்ரூட், வேறு எந்த காய் வேணும், காலிஃப்ளவர், இதெல்லாம் நல்லா துருவி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துப்போம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்க, காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நான் இட்லி மாவு ஊற்றிடுறேன். இட்லி மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லது நமக்கு. ஊற்றிடுங்க. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்ச இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் போட்டுருங்க. நான் இட்லியில் இட்லி மாவில் உப்பு சேர்த்துருக்குறேன். அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு நீங்கள் சேர்க்கலைன்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்குங்க. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் நம்ம போட்டுடலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் நான் இதில் கொட்டிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக நல்லா கலக்கிடுங்க. பாருங்கள், நல்லா கலக்கிட்டேன். இப்போ இட்லி மாவு நான் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிங்க. ரொம்ப உங்களுக்கு இது நீங்கள் உடனே கெட்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு அது அப்படியே உங்களுக்கு நல்ல ஒரு லிக்விட் இதாக வந்துடும். அதனால் நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். இப்போ நம்ம குழிப்பணியார சட்டி வச்சு இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நான் ஒரு குழிப்பணியார சட்டி வச்சுருக்கேன். அதில் பாருங்கள், நான் எல்லாத்துலேயுமே ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றுங்க. கெட்டியாக இருக்கனால நீங்கள் கரண்டிலாம் யூஸ் பண்ண தேவையில்ல. குழிக்கரண்டிலாம் ஸ்பூனில் வச்சு நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல்லாமே ஊற்றிட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் வெந்த பிறகு நம்ம ஸ்பூனால் திருப்பி விட்டுக்கலாம். ஆனால் ஃப்ளேம் கொஞ்சம் நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், மேலெல்லாம் நல்லா மாவு தெரியல, உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நம்ம திருப்பி போட்டோம், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், வெஜிடபிள்
குழிப்பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த குழிப்பணியாரம் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிறது இனிப்பு குழிப்பணியாரம். இதுக்கு 1 கப் இட்லி மாவு எடுத்துக்குங்க. 3/4 கப் வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் அதாவது 1 சிட்டிகை சோடா மாவு எடுத்துக்குங்க. 1 சிட்டிகை வந்து உங்களுக்கு ஏலக்காய் பொடி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குங்க. அதில் இப்போ நம்ம இட்லி மாவு ஊற்றிடலாம். இதில் வந்து நீங்கள் 1 சிட்டிகை அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வெள்ளைப்பாகு இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஊற்றி இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா கரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம குழிப்பணியார சட்டியில் ஊற்றிடலாம். இப்போ இனிப்பு குழிப்பணியாரனால நான் கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நெய் வந்து ஊற்றி எல்லாமே நல்லா இலகட்டும். இப்போ நெய்யெல்லாம் நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம ஊற்றிடலாம் மாவை. பாருங்க, இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடும்போது கொஞ்சம் திருப்பி போடுங்க. பாருங்கள், உங்களுக்கு நம்ம இதில் வந்து இனிப்பு கலந்துருக்கனால சீக்கிரம் உங்களுக்கு பாருங்கள் கலர் ஆயிடுச்சு. அதனால தான் அடுப்பை வந்து சிம்லேயே வைக்கணும், மூடி போட்டு வைக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா திருப்பிடுங்க. பாருங்கள், திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ஒரு சுவையான இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம அடுத்த என்ன குழிப்பணியாரங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரவை குழிப்பணியாரம். இதுக்கு 1 கப் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் 1/2 கப் ரவை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிக்குங்க. மல்லித்தலை பொடியை நறுக்கிக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் விதையை நீக்கிட்டு நறுக்கிக்குங்க. அது மாதிரி தேங்காய் வந்து நான் வந்து ஒரு 1/4 மூடியோட கொஞ்சமாக எடுத்து நான் திருவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் இட்லி மாவை ஊற்றிடலாம். அடுத்து நான் ரவையை இதில் சேர்த்துறேன். அதோட வெட்டி வச்ச இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், மல்லித்தலை இது எல்லாத்தையுமே போட்டுருங்க. இப்போ நான் வந்து இட்லி மாவில் மட்டும் தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரவை இந்த வெங்காயமெல்லாம் ஆட் பண்ணுறதுனால நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கலக்கி விட்டுறலாம். பாருங்கள், கலக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஏன்னா ரவை வந்து தண்ணியை வந்து அப்படியே இழுக்கும். அதனால் இட்லி மாவு இதெல்லாம் போட்டும் பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நல்லா கலக்கிடலாம். பாருங்கள், நான் தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம குழிப்பணியார சட்டியில் ஊற்றிடலாம். பாருங்கள், நம்ம குழிப்பணியார சட்டியில் நான் எண்ணெயை ஊற்றிட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். பாருங்க, இப்போ நம்ம திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். பாருங்க, ரவை குழிப்பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து என்னங்கிறத பார்த்துடலாம்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது முட்டை குழிப்பணியாரம். இதுக்கு 1 கப்பு இட்லி மாவு எடுத்துக்கோங்க, 1 முட்டை எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க, மல்லித்தழை கருவேப்பிலை 2 கொஞ்சமாக எடுத்து நைஸாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுறேன். அதில் இப்போ நான் நறுக்கின வெங்காயம், மல்லித்தழை, பச்சை மிளகா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நீங்கள் கலக்கிடுங்க. கலக்கிட்டு இப்போ நம்ம இதில் இட்லி மாவு ஆட் பண்ணிடலாம். இப்போ இட்லி மாவோட இதையும் சேர்த்து நல்லா வந்து கலக்கிடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம குழிப்பணியார சட்டியில் ஊற்றிடலாம். பாருங்கள், நான் குழிப்பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சின்ன குழிக்கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். அடுப்பை எப்போவுமே நீங்கள் சிம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து அது திருப்பி விடுறதுக்கு நல்லா வரும். இல்லாட்டினா உள்ளே வேகாமல் போயிடும். பாருங்கள், உங்களுக்கு ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு முட்டை குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன குழிப்பணியாரங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது கார குழிப்பணியாரம். இதுக்கு 1 கப் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. மிளகாய் வந்து காய்ந்த மிளகாய் நான் ஒரு 4 எடுத்து மிக்ஸியில் நல்லா பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி மிளகுத்தூளும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. மல்லித்தழை கருவேப்பிலையும் 2ம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு இட்லி மாவை ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ காய்ந்த மிளகாய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்பைசியான சூப்பராக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம குழிப்பணியார சட்டியில் ஊற்றிடலாம். பாருங்கள், நான் குழிப்பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதை ஊற்றிடுறேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இட்லி மாவில் இத்தனை வகை குழிப்பணியாரமாங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவும் வியப்பாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இட்லி மாவு இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு உடனே இது செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம வெஜிடபிள் குழிப்பணியாரம் மட்டும்தான் நம்ம அதை வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா வதக்கணும். மற்ற எதுக்குமே நம்ம வதக்க தேவையில்ல. இட்லி மாவு வச்சு உடனே டக்குன்னு வெங்காயம் தக்காளி நறுக்கி போட்டு டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுறலாம்.
பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுறலாம். பாருங்க நம்ம திருப்பி விட்டுட்டோம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம். பாருங்க ஒரு அருமையான கார குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வகை பணியாரமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்க ஒரு அருமையான கார குழிப்பணியாரம் ரெடி ஆயிருச்சு.